வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு மெரிவா போற்றி. ஆயிரம் ஆனாலும் ஆயவரம் ஆகுமா, கும்பத்தில் இட்டது குலவிளக்காக. அதுபோல் கும்ப மரியாதை என்பது அடித்தட்டு மக்களிலிருந்து அதிபர் வரை, பிரதமர் வரை இருந்தாலும் கும்ப மரியாதை என்பது நம்முடைய பாரம்பரிய உபசரிப்பு. வருகிற புரிந்தோரை வரவேற்கும் முகத்தான். இப்படி கும்பகோணத்திற்கு பல எடுத்துக்காட்டு இருந்தாலும் மாசி மகம் வருகின்ற 2028ஆம் ஆண்டு மாசி மக பணிக்காக உலகில் பல்வேறு இடங்களில் வருகை புரிகின்ற காலகட்டத்தால் 99 கோடி மதிப்பில் ரயில் நிலையங்கள் மறுசீரமைப்பு பணிகளை 2024 பிப்ரவரியில் பிரதமர் மோடி காணொளி மூலம் தொடங்கி வைத்தார். அது ஒரு பணி வருகின்ற மகாமகத்திற்கு. இன்னொன்று, இது நீங்கள் படத்தில் பார்த்தால் தெளிவாக தெரிகிறது. 150 வருடம் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன், மோர் தென் 150 இயர்ஸ். இப்போ 19th செஞ்சுரியிலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கும்பகோணம் மயிலாடுதுறை மட்டும் இருந்தது, தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறை. அப்படி இருக்கும் பொழுது பிப்ரவரி 15 145 முடிஞ்சு அடுத்த நாள்லேருந்து நமக்கு இப்போ 150 வருஷமாக போயிட்டுருக்கு. இப்படியே தஞ்சாவூர்லேருந்து நாம் பார்க்கும்பொழுது 1877 நவம்பர் 17-11 குத்தாலம், நரசிங்கப்பேட்டை மற்றும் ஆடுதுறை, இப்படி ராமேஸ்வரம், திருநாக்கீஸ்வரம், கும்பகோணம், தாராசுரம், நரசிங்கபுரம், பாபநாசம், ஐயம்பேட்டை, பசுபதி கோவில், திட்டை, அது வழியாக வந்தது. ஆனால் தேரெழுந்தூர், தியாகராஜபுரம்லாம் இருந்தது, வடவாறுலாம். அந்த 4 நிலையங்கள் மூடப்பட்டன. என்னென்னு கேட்டால், கும்பகோணம் பெரிய ரயில்வே நிலையமானது. இது திருச்சி மாவட்டத்திற்கு 3வது இடத்தில் தன்னுடைய வருவாயை 33 கோடி ரூபாய், 33,000 பர் பேசஞ்சர் டிக்கெட் அமௌண்ட்டு, அப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டு ஏறுமுகமாக உள்ளது. சரியா அப்படி நாளடைவில் போச்சு. அப்புறம் ரயில்வே பதிலை எக்ஸ்டெண்ட் பண்ணி சென்னை, எழும்பூர் ஆச்சு, ராமேஸ்வரம் ஆச்சு, அப்படியே வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள். ஒரு கம்யூனிகேஷன் ரயில் பாதை மட்டும் இல்லை, மனிதனுடைய ஆண்மைநேயம், மனிதனுடைய மாண்புகளை இந்த தண்டவாளம் நமக்கு தாராளமாக இணைத்து தந்தது. புகை வண்டி உடல் அசைவின்றி ஓய்வெடுத்தும் கழிப்பிட வசதிகள் நிரம்பிய பல்வேறு விதமான அமைப்பில் இன்று மறுசீரமைக்க